ரீசெண்டாக தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது. என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, +2 மாணவியோடைய கொலை வழக்கு. அதாவது ஒரு +2 மாணவி வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணப்பட்டு வெட்டி துண்டு துண்டா கொலை செய்யப்பட்டான்ற வழக்கு வந்து பெருசாக போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். ஆனால் மீடியாக்கள் வந்து அதை பெருசாக ஹைலைட்டாக காட்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை காட்டல. அந்த நேரத்தில் மீடியா எதை ஹைலைட்டாக காட்டினாங்க பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க விஜய் அவர்கள் வந்து என்டிஏ கூட கூட்டணி போவார்ன்ற மாதிரி ஒரு பொய்யான செய்தியை பிரேக்கிங் நியூஸாக போட்டுட்டு இருந்தாங்க. அந்த நியூஸை என்டிஏ தரப்பும் மறுத்துடுச்சு. பவன் கல்யாணம் மறுத்துட்டாரு, விஜய் சைட்லேருந்தும் மறுத்துட்டாங்க. இதுமாரி நியூஸ் நடக்கவே இல்லை அப்படின்றது. ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடந்ததாகவும், இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு, விஜய் வந்து என்டிஏ கூட கூட்டணி போயிடுவாருன்றத விஷயத்த பிரேக்கிங் நியூஸாக போட்டு அந்த ஒரு லாஸ்ட்டாக அந்த ஒரு 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 மாதத்தை லாஸ்ட்டாக அந்த 1 வாரம் 10 நாளை இதை மட்டுமே பிரேக்கிங் நியூஸாக போட்டு ஓட்டிட்டாங்க. ஆனால் தூத்துக்குடி நடந்த பிரச்சனையாகவோ இல்லை மற்ற மாநிலத்தில் அந்த டைம் நடந்த பிரச்சனையை எதையுமே ஹைலைட் பண்ணி காட்டாமல் இந்த பக்கம் இருக்க பிரச்சனையை மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டு, அதாவது கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்காத ஒரு விஷயத்தை வந்து நடக்கிறதாகவும் ஹைலைட் பண்ணி இங்கே இருக்கிற பிரச்சனை எல்லாமே மறைச்சிட்டாங்க. ஸோ தமிழ்நாட்டில் விஜய் அவர்களை வச்சு மீடியா வந்து பல பிரச்சனைகளை மறைச்சிட்ருக்காங்க. அதாவது விஜயோட செய்தி வந்து பொய் செய்தியாவோ இல்லை உண்மை செய்தியாவோ இருந்தாலே அதை வந்து லைவ் வெயிட்டாக கொண்டு வந்துட்டு இங்கே தமிழ்நாட்டில் இருக்க மற்ற பிரச்சனை எல்லாத்தையும் மறைச்சிட்ருக்காங்க. ஸோ என்னென்ன பிரச்சனை எந்தெந்த டைம் மறைச்சாங்கன்றதும் லாஸ்ட்டு 3 மாதத்தில் எப்படியெல்லாம் டைவர்ட் பண்ணாங்கன்றதும் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். மறக்காமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு சில பிரச்சனைகள் வந்துச்சு. அதாவது ஒரு கட்சி சார்பாக 2 கவுன்சிலர் வந்து ஒரு ஏரோசிஸ்டர் தப்பாக நடந்துக்கிட்டதாக இருக்கட்டும், இல்லை அதே கட்சி சார்ந்த ஒரு பிரமுகர் வந்து 2.5 வயசு குழந்தைய ரேப் பண்ணதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகள் அந்த டைம் சுற்றி இருந்தப்போ மீடியா எதை லைம்லைட்டாக காட்டினாங்க பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஒரு சாதாரண நியூஸாக போட்டுட்டு விஜய் அவர்களோட டைவர்ஸ் கேஸை வந்து பிரேக்கிங் நியூஸாக போட்டாங்க. விஜய் அவர்கள் வந்து டைவர்ஸ் கேஸ் ரெடி ஆகிடுச்சு, விஜய் அவர்கள் வந்து டைவர்ஸ் பண்ண போகிறாரு, அதாவது சங்கீதா அவர்கள் வந்து விஜய் அவர்கள் டைவர்ஸ் பண்ண போகிறாங்கன்றத பிரேக்கிங் நியூஸாக போட்டு பெரிய லைம்லைட் கொண்டு வந்துட்டாங்க அந்த நியூஸை. அது மட்டும் இல்லாமல் அதே டைமில் நடந்த கோயம்புத்தூரில் 40 குழந்தைகள் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனதாக இருக்கட்டும், அதெல்லாம் மறைச்சிட்டு இந்த பக்கம் விஜய் அவர்களோட டைவர்ஸ் கேஸை மட்டுமே பெருசாக காமிச்சு தமிழ்நாட்டில் இருக்க பிரச்சனைன்றது விஜய் அவர்களுடைய டைவர்ஸ் கேஸ் தான் பிரச்சனைன்ற மாதிரி பிரேக்கிங் நியூஸை போட்டு இந்த பக்கம் அங்கங்கே நடந்த பல பிரச்சனைகளை மறைச்சிட்டதாக இருக்கட்டும், இல்லை இப்போ ரீசெண்டாக தூத்துக்குடி நடந்த பிரச்சனையை மறைக்கிறதுக்காக இந்த பக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தையே நடத்தாத என்டிஏ கூட விஜய் அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தையே நடத்தாத இருந்தப்போ அது கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்ததாக ஒரு செய்தி வந்ததாக சொல்லி இவங்க அதை பிரேக்கிங் நியூஸாக போட்டு லாஸ்ட்டு 1 வாரத்தை ஓட்டிட்டாங்க. ஏன்னா இங்கே மக்கள் வந்து எதை பெருசாக பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸாக மற்ற பிரச்சனைகளை தாண்டி விஜய் என்ன பண்ணுறாருன்னு தான் பெருசாக பார்க்குறாங்க. ஸோ விஜய் எதுவுமே பண்ணாமலே இருந்தாலுமே கூட இங்கே விஜய் அவர்கள் பேரை வச்சு நியூஸை ஈஸியாக டைவர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா நவம்பர் மாதம் அப்ளை பண்ணப்பட்ட டைவர்ஸ் பேப்பரை கொண்டு வந்துட்டு எதுக்கு இன்ஸ்டால்மெண்ட்டை 2 வாரத்துக்கு ஒரு டைம் ரிலீஸ் பண்ணணும், எதுக்குன்னா இங்கே இருக்க பிரச்சனைகளை மறைக்கிறதுக்காக தான். அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லி இதை வச்சு ஓட்டு சதவீதத்தை குறைக்கிறதுக்காகவும் தான் கூட நவம்பர் மாதம் அப்ளை பண்ணதை இவ்வளோ மாதம் கழிச்சு அதுவும் 1 வாரத்துக்கு ஒன்று அடுத்த வாரத்துக்கு இன்னொன்று சொல்லி ரிலீஸ் பண்ணுறாங்க. அதை அவ்வளோ பெரிய டிபேட்டை கொண்டு வந்து இங்கே இருக்க நியூஸ் மீடியாஸ் வந்து இந்த பக்கம் அதாவது இங்கே நடந்த பாலியல் வன்கொடுமை பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை ஸ்கூலில் நடந்த பிரச்சனையாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா இப்போ ரீசெண்டாக கஸ்டடி எடுத்தானா ஆகாஷ் அவர்களோட பிரச்சனையை கூட பெருசாக கொண்டு வராமல் விஜய் அவர்களுடைய பிரச்சனையை மட்டுமே, அதாவது விஜய் எதுவுமே பண்ணலனா கூட ஏதாவது பண்ணதாக சொல்லி சம்மந்தம் இல்லாமல் ஒரு செய்தியை கொண்டு வந்துட்டு அதை பெருசாக லைம்லைட் ஆக்கிட்டு இந்த பக்கம் தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை எல்லாத்தையுமே மக்களுக்கு தெரியப்படுத்தாமல் பண்ணுறது தான் இங்கே இருக்கிற மீடியா ரீசெண்ட் டைம்ஸ் பண்ணுற வேலையாக இருக்குது. சரி, இதெல்லாம் வந்து எலெக்ஷன் டேட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி தான் பண்ணாங்க, நியூஸ் மீடியாஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட கையில் இருந்தது, அதனால் இப்போ வந்து நேர்மையான செய்தி வெளியிடுவாங்கன்னு பார்த்தா இப்போ கூட என்ன பண்ணுறாங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து மும்பைக்கு அட்லி வீட்டில் ஃபங்க்ஷனுக்காக போயிருக்காங்க. ஆனால் மும்பைக்கு ஃபங்க்ஷனுக்காக போல வேறு ஏதோ விஷயத்துக்காக போயிருக்காரு அப்படின்னு சொல்லி இருந்தாலும் விஜய் அவர்கள் வந்து மும்பைக்கு அதுக்காக போல வேறு ஏதோ விஷயத்துக்கு போயிருக்காங்கன்னு சொல்லி இவங்க ஒரு செய்தியை கிளப்பிட்டு இந்த பக்கம் தூத்துக்குடி விளாத்திக்குளத்தில் +2 மாணவியோட உடல் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்பட்டு இங்கே வீட்டுக்கு வந்திருக்கு. அதை வந்து நியூஸில் பெருசாக எதுவும் போடலை, சோஷியல் மீடியா மட்டும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் நியூஸில் என்ன வந்துட்டு இருக்குன்னா, விஜய் அவர்கள் மும்பை போனது தான் பெருசாக காமிச்சிட்டு இருக்காங்க. அவர் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு, என்டிஏ கூட கூட்டணி இல்லைன்றது தெளிவாக சொல்லிட்டாரு. தனித்து தான் நிற்க போகிறேன், என்னைய முதலமைச்சராக ஏற்றுக்கிட்டு வர கட்சிகள் மட்டும் வாங்குறது தெளிவாக சொல்லிட்டாங்க. என்டிஏ தரப்படி சொல்லிட்டாங்க, எதிர்கட்சி தலைவரும் மறுத்துட்டா நாங்கள் பேசலான்றது. ஆனால் மீடியா திரும்ப 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 விஜய் கூட்டணிக்கு போவார்ன்றதும் இப்போ மும்பைக்கு போனதுக்குமே அரசியல் ரீதியான காரணம் இருக்கிறதா சொல்லி விஜய் அவர்களை லைம்லைட் பண்ணி இந்த பக்கம் நடக்கிற எல்லா விஷயத்தையும் மறைச்சிட்ருக்காங்க. சரி, ஏன் மறைக்கிறாங்க, எதுக்கு இதனால் என்ன லாபம்னு கேட்டிங்கன்னா, எலெக்ஷன் நெருங்குறவங்க தமிழ்நாட்டில் இருக்க பிரச்சனைலாம் வெளியே வர ஆரம்பிச்சது ஒன்றா அது ஒரு சில கட்சிகளுக்கு, அதாவது ஆளுங்கட்சிக்கு ஒரு பிரச்சனையாக வரும், ஆளுங்கட்சியுடைய ஓட்டு சதவீதம் குறையுன்றதுனால கூட இங்கே அந்த விஷயத்த பெருசாகக்கூடாதுன்றதில் மீடியா இருக்காங்க. ஒரு படத்தில் ஒரு சீன் வரும், வடிவேலில் வந்து ஒரு மெஜிஷியனாக இருப்பார், மெஜிஷியனாக வேஷம் போட்டுருப்பார்.
அந்த மெஜிஷியன் வேஷம் போட்டுட்டு இருக்கிறப்போ அவருக்கு ஏதாவது பிரச்சனை வச்சு ஏதாவது காசு தேவைப்படுதுன்னா அந்த ஆட்டோகிராஃப் தம்பி கூப்பிடுன்ற மாதிரி அங்கேருந்து காசு எடுத்து தருவார். அதே மாதிரி மீடியாவுக்கு வந்து தமிழ்நாட்டில் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனை மறைக்கிறதுக்கு எங்கே அந்த ஆட்டோகிராஃப் தம்பி கூப்பிடுன்ற மாதிரி விஜய் அவர்களுடைய பிரச்சனையே பண்ணாமல் அமைதியாக இருந்தாலுமே கூட விஜய் அவர்களுடைய ஏதாவது விஷயத்தை எடுத்து வெளியே கொண்டு வந்துட்டு இவங்க வந்து ஒரு பிரச்சனை விஜய் வந்து பண்ண மாதிரி, அதாவது டைவர்ஸ் கேஸ் ரிலீஸ் ஆகி 3 மாதம் 2 மாதத்துக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணுறாங்க இன்ஸ்டால்மெண்ட்டு 2 வாரமாக. விஜய் அவர்கள் கூட்டணிக்கு பேச்சுவார்த்தையும் நடத்தலை, தனித்து நிற்க போகிறேன், அதாவது நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்ன்றதை 1 வருஷத்துக்கு முன்னாடி அறிவிச்சிட்டாரு மாநாட்டில். ஆனால் அப்படி இருந்தாலும் கூட விஜய் என்டிஏ கூட கூட்டணி போயிடுவார் அப்படின்றத செய்தியை ஒரு வாரத்துக்கு பரப்பிட்டு இருந்தாங்க பிரேக்கிங் நியூஸாக. ஒரு 10 நாள் பக்கம் பவன் கல்யாண் அவர்கள் வந்து டேரெக்டாகவே சொல்லிட்டு நான் எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கல, அது ரூமர்ஸ்ன்றது. ஆனால் அது ரூமரை கூட செய்தின்னு சொல்லி பிரேக்கிங் நியூஸாக போட்டுட்டு இருந்தாங்க. என்டிஏயுமே சொல்லிட்டாங்க நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தலைன்றது. அது மட்டும் இல்லை, இப்போ ரீசெண்டாக கூட விஜய் அவர்கள் வந்து மும்பைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக போனதை கூட அரசியலே தான் போயிருக்காருன்ற சொல்லி ஒரு வதந்தை கிளப்பி விட்டுட்டு அதுக்கு வந்து நேற்று +2 மாணவியுடைய உடல் வந்து தூத்துக்குடி வந்திருக்கு. அதை வந்து நியூஸாக போடாமல் மறைச்சிட்டாங்க. ஸோ இங்கே விஜய் அவர்கள் பயன்படுத்தி இப்போ ரீசெண்டாக ஒரு 2 மாதத்தில் விஜயோட பிரச்சனை எதுவுமே பண்ணலாம் அமைதியாக இருந்தால் கூட ஏதோ விஷயத்த பண்ணதாக சொல்லி பெருசாக பிம்பத்தை கிரியேட் பண்ணி இந்த பக்கம் தமிழ்நாட்டுக்கு எல்லா பிரச்சனையுமே மறைச்சிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக மீடியா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மாவட்டத்தில் நடக்கிற பிரச்சனைன்றது அந்த மாவட்டத்தில் பிரச்சனை தான் இருக்குது, அது வந்து தமிழ்நாட்டுக்கான பிரச்சனையாக இல்லைன்றதை கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதாவது இப்போ தூத்துக்குடியில் பிரச்சனை நடந்ததுன்னா திரும்ப 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 சொல்கிறதுன்னா தூத்துக்குடி விளையாட்டுகளும் சொல்லி கொண்டு போயிட்டு, அதாவது அந்த தூத்துக்குடி மக்கள் வந்து போராடினாங்க, தூத்துக்குடி மக்கள் வந்து அதிருப்தி இருக்காங்கன்னு சொல்லி அந்த மாவட்டத்துக்கு பிரச்சனையை கொண்டு வராங்க. கோயம்புத்தூரில் ஹாஸ்பிட்டலில் 40 குழந்தைங்க வந்து உடல் சரியில்லாமல் அட்மிட் ஆனாங்க, அதாவது ஸ்கூல் சாப்பாடு சாப்பிட்டு உடல்நிலை சரியில்லாமல் அட்மிட் ஆனாங்கன்னா அந்த கோயம்புத்தூரில் அந்த ஏரியாவில் இருக்க பிரச்சனையை மட்டும்தான் காட்டுறாங்க. தமிழ்நாட்டில் இருக்க பிரச்சனை பெருசாக அது வந்து அங்கே அந்த மக்கள் மட்டும்தான் போராடுறாங்க, மற்ற மக்களுக்கெல்லாம் பிரச்சனை கிடையாதுன்ற மாதிரி கொண்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் மீடியாவுடைய ஒரே விஷயம், இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனைன்றது அந்த மாவட்டத்தில் நடந்தால் அந்த மாவட்டத்துக்கான பிரச்சனையாக மட்டும்தாகவும் அந்த மாவட்டத்துக்கு மக்கள் மட்டும்தான் போராடுறாங்க, வேறு மற்ற மக்கள்லாம் அதை பற்றி பெருசாக கண்டுக்கலன்ற மாதிரி ஒரு செய்தி கொண்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் மீடியா இன்னொரு விஷயம் தெளிவாக கொண்டு போகிறாங்க. அது என்னென்னா, இப்போ தமிழ்நாட்டில் இருக்க பெரிய பிரச்சனைன்றது தாவேக்கா வேணுமா வேணான்றது தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா பல காலேஜஸில் போய் டிபேட் நடத்துகிறாங்க. தாவேக்கா வந்து வருமா வராதா அப்படின்ற மாதிரி. தாவேக்கா வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த கட்சியை மாற்று தாவேக்கா வந்து அப்படி என்ன பண்ணுற போகிறாங்கன்ற மாதிரி ஒரு டிபேட் நடத்திட்டு இருக்காங்க பல ஸ்கூல்ஸில் போயிட்டு, பல நியூஸ் சேனல்ஸு. இதுக்கு முன்னாடி நடத்துனாங்கன்றது தெரியல எனக்கு. இங்கே தாவேக்கா வந்து ஒரு அரசியல் முதிர்ச்சி அற்ற கட்சின்ற மாதிரி பிம்பத்தை கொண்டு போயிட்டு அது வந்து தமிழ்நாட்டில் தேவையில்லாத ஒரு கட்சியாக கொண்டு போகிறத மட்டும்தான் இப்போ மீடியா வந்து பெரிய அளவு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே மீடியாவோட வேலைன்றது தமிழ்நாட்டுக்கு பிரச்சனையை பொதுப்படையாக எடுத்துன்னு பேசுறது தான். ஆனால் இப்போ மீடியா வந்து தமிழ்நாட்டில் ஏதாவது மாவட்டத்தில் பிரச்சனை நடந்துச்சுன்னா அது மாவட்டத்தில் பிரச்சனை, அந்த மாவட்டத்துக்கு மக்களுக்கான பிரச்சனையாக மட்டும் தெரியணுன்றதுக்காக முழுசாக இறங்கி அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பல பிரச்சனைகளுக்கு காரணம் அந்த மாவட்டத்தில் இருக்க அந்த பிரமுகர், அந்த ஒரு தனிப்பட்ட நபர்ன்ற மாதிரி காமிச்சிட்டு இங்கே சட்டம் ஒழுங்கு நல்லா தான் இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு 41 பாடியோட போஸ்ட்மார்ட்டத்தை ஒரு நைட்டில் பண்ணுறாங்க. ஆனால் இந்த பக்கம் ஒரு +2 மாணவி கொல்லப்பட்ட போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு 3லேருந்து 4 நாள் ஆகுது. ஆனால் இதை பற்றி எந்த ஒரு டிபேட்டும் பண்ணாங்களான்னு கேட்டால் மீடியா பண்ணவும் மாட்டாங்க. விஜய் அவர்கள் வந்து சிபிஐ ஹெட்குவார்ட்டர்ஸ் போனால் அது மார்னிங்லேருந்து லைவில் பிரேக்கிங் நியூஸாக போடுறாங்க. ஆனால் அதே கேஸ் சம்மந்தப்பட்ட மற்ற ஆஃபீஸர்ஸும் இல்லை மற்ற பிரமுகரும் போனாங்கன்னா அதை வந்து பெருசாக யாரும் காட்டுறது இல்லை, இப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லைன்ற மாதிரி கொண்டு போயிடுறாங்க. விஜய் அவர்களும் விட்னஸ் சம்மனாக தான் போனாங்க. விட்னஸ் சம்மனாக போனாலும் கூட அதை வந்து பிரேக்கிங் நியூஸ் காமிச்சிட்டு இங்கே நடக்கிற மற்ற விஷயங்கள்லாம் மறைச்சிட்டு விஜயவர்களுடைய கட்சி விஜய் பாருங்கள் சிபிஐ சம்மன் போயிட்டார், 41 கேஸுக்கு 41 மரணத்துக்கு இவர் தான் காரணன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் மற்ற யாராவது சம்மந்தப்பட்டு கேஸுக்கு என்கொயரிக்கு போனாங்கன்னா அது பெருசாக காட்டுறதே கிடையாது. ஸோ இங்கே மீடியான்றது 2 விஷயத்த பண்ணுது. ஒன்று, விஜய் அவர்களுடைய லைம்லைட்டை பயன்படுத்தி தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை எல்லாத்தையும் மறைச்சிடுது. இன்னொன்று, விஜய் அவர்களுடைய பிம்பத்தை உடைக்கிறதுக்காக, அதாவது அவர் வந்து ஒரு முதிர்ச்சியற்ற தலைவர்ன்றாகவும் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் சரியில்லாதுன்ற மாதிரி பல விஷயங்களை பண்ணுறதுக்காக முழுசாக இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு பெரிய நியூஸ் சேனல் கூட இப்போ நியூஸ் சேனலை தாண்டி மீம் கிரியேட்டர் சேனல் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நியூஸ்காரெலாம் மீம் கிரியேட்டர் மாதிரி தான் போட்டுட்ருக்காங்க. இதுக்கப்புறமும் இதை விட மோசமாகவும் ஆகலாம். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுறேங்க.